சார் நேற்று விஜய் வந்து பல்வேறு அறிவிப்புகளை கொடுத்திருக்காரு. நீங்க 2000 அவர் 2500 ஒரு சவரன் தங்கம் தரன்றாரு பெண்களுக்கு. அண்ணன் சீர் தாய்மாமன் சீர் திட்டம்னு சொல்றாரு. இலவசங்களே வேணாம்னு சொல்லிட்டு இப்ப அவரும் இலவசங்களை அறிவிக்க ஏற்கனவே ஒரு சர்ச்சையும் அவரை சுத்தி இருக்கு. அண்ணா நீங்க பாருங்க, அவர் தான் இலவசங்கள் இல்லைன்னாரு, இப்போ இலவசத்துக்கு வந்திருக்கிறாரு. அதே மாதிரி நீங்க சொல்றீங்க, இது எல்லாமே வந்து அவர் வந்து இன்னும் யாருமே அவர் வந்து முதல் அரசியலுக்கு வந்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் தேர்தல் அவர் இன்னும் எதுவும் ப்ரூவன் கிடையாது, எதுவும் நிரூபிக்கல. தமிழக அரசியலில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவார், இல்லை எந்த அளவுக்கு வாக்குகளை வாங்குவார் என்பது எந்தவித கூட்டங்கள். நீங்கள் சிரஞ்சீவி அவர்களுடைய கூட்டத்தை நம்ம பார்த்தோம் ஆந்திராவில். சினிமா நடிகர் எவ்வளோ பெரிய கூட்டங்கள் வந்தது. அந்த கூட்டங்கள்லாம் என்னன்னாச்சு, சகோதரர் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன ஒரு கூட்டம் இருந்தது, அதெல்லாம் இன்னைக்கு எங்க இருக்கு. அதாவது சினிமா நடிகர்களை பார்க்க வர்ற கூட்டம் வேறு, அரசியலுக்கு வருகின்ற சகோதரர்கள் அரசியல் நோக்கத்தோடு பார்க்கின்ற கூட்டம் வேறு. அதாவது சினிமாவை பார்க்கறாங்க, ஆனா அது அரசியலுக்கு சினிமா ரசிகர்கள் எல்லாமே அவருக்கு அரசியலில் மாறுவாங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அல்லது அவர்களுக்காக வேலை செய்வாங்கன்றதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் அதெல்லாம் எம்ஜிஆர் காலத்தோட முடிஞ்சிருச்சாங்க. ஆனால் அதெல்லாமே எங்கள் தலைமை, தேசிய தலைமை சொல்லுவாங்க. நான் கூட்டணி பற்றி பேசுகிறவன்னா நான் சொல்ல முடியாது, அது எங்களுடைய தலைமை. கூட்டணி ஆனால் இன்னைக்கு பொறுத்தளவுக்கு எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தானே ஸ்ட்ராங்காக இருக்கிறது. நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். எங்களிடத்துல கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட கட்சிகள் எங்கள் கூட்டத்தில் கூட்டணியில் இருக்கிறாங்க. அது நீங்கள் ஏற்கனவே மதுரை கூட்டத்தில் பார்த்தீங்க, மதுராந்த கூட்டத்தில் பார்த்தீங்க, இங்கேயும் திருச்சியிலையும் பார்க்க போறீங்க. எங்கள் கூட்டணி இன்றைக்கு வந்து திமுகவை விட முன்னோக்கி வேகமாக பயணித்துக் கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இது நான் பல முறை உங்களுக்கும் தெரியும், இது வந்து சர்வதேச சூழ்நிலைகளை பொறுத்தது. சர்வதேச சூழ்நிலைகள் தாண்டியும் கூட மத்திய அரசாங்கம் பல முறை நாம் அதை கண்ட்ரோலில் தான் வைத்திருக்கிறோம். ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் கவனமாக இருந்து கொண்டு விலையேற்றம் இருக்காதுன்னு சொல்லிட்டு இப்போ ஏற்றிருக்கீங்க. ஆனால் அதுதான் நான் சொன்னேன், சர்வதேச அளவில் சூழ்நிலைகள் உங்களுக்கே தெரியும், எல்லா இடங்கள்லையும் போர் நடந்து கொண்டிருக்கிறது. அது பொருள்கள்லாம் இங்கே வந்து அதுக்கான அரசாங்கம் முழுமையான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.